சென்னையிலிருந்து டெல்லி போற பிளைட்ல த்ரிஷா இருந்திருக்கிறார். த்ரிஷாவுடைய திடீர் டெல்லி பயணத்துக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ். ஏடிஎம்கே கூட்டணிக்குள் தாவேகா போக கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் ரெண்டே பேர் தான். ஒருவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்னொருவர் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவை அவரது குடும்பத்தினரே குறிவைத்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியை நோக்கி நெருங்கி வருகிறார் விஜய் என்று எண்ண தோன்றுகிறது. எதுவுமே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற வரை இதை 50-50 ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் நாம புரிந்து கொள்ள முடியும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். என்டிஏவுக்குள் விஜய் வருகிறார் என்ற யூகங்கள் முன்பை காட்டிலும் வலுத்து வருகிறதே. வணக்கம் நண்பர்களே. என்டிஏவுக்குள் விஜய் வருகிறார் அப்படிங்கிற தகவல் நேற்றைக்கு முழுக்க ரெக்கை கட்டி பறந்தது. அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, நேற்றைக்கு 13ஆம் தேதி தாவேகாவுடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அல்ல அந்த மாவட்ட செயலர்கள் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பங்கேற்றனர். அல்ல புஷி ஆனந்த் இருந்தார், அப்புறம் மற்ற முக்கியமான நிர்வாகிகளும் இருந்தனர். விஜய் இருந்ததா தகவல் இல்லை. மொத்தம் ஒரு 120க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போ அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்கள் நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நாம ஒவ்வொரு சட்டப்பேரவையிலையும் 10,000, 15,000, 20,000 கௌரவமா வாக்குகளை பெறுவோம். ஆனால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் இப்போ கலை யதார்த்தமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்க அலையன்ஸே வைக்காம தனிச்சுத்தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு நாங்களே முன் வர மாட்டோம். தோக்கிறதுக்காக ரொம்ப செலவழிச்சு யாராவது போட்டியிடுவாங்களா? அதனால நீங்க கூட்டணி வைக்காமல் போட்டியிட்டால் கேண்டிடேட்ஸா முதல்ல கிடைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் காரசாரமாக விவாதம் நடந்திருக்கிறது. இதுல அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அந்த வியூக வகுப்பாளர் தனித்து போட்டியிடுவதன் மகிமை குறித்து நிறைய உபதேசம் செய்திருக்கிறார். அதையெல்லாம் அவங்க மறுத்திருக்காங்க. சார், நீங்க சொல்லிட்டு போவீங்க, ஏன்னா நீங்க போட்டியிட போறது இல்லை, அதனால நீங்க தைரியமா சொல்லுவீங்க. ஆனா களத்துல ஃபேஸ் பண்ண போறது நாங்க, எங்களுக்கு தெரியும் என்ன லெவல்ல இருக்குன்ட்டு. இன்னொன்னு, ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்தப்போ இருக்கிற தலைவர்கள்லயே நம்ம மேல ரொம்ப கன்சர்னோட நம் மீது அக்கறை காட்டிய ஒரே ஒரு தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான். அவர் பேசின ஒரு பொதுக்கூட்டத்திலேயே நம்முடைய துயர சம்பவத்தை குறிப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தினார். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தொண்டர்கள் எந்த அழைப்பும் இல்லாமல் தன்னெழுச்சியாக எடப்பாடியார் பொதுக்கூட்டங்கள்ல அந்த காலகட்டத்துல கொத்து கொத்தா போய் கலந்துக்கிட்டாங்க. 100கணக்கில், 1000கணக்கில். அதனால தொண்டர்கள் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு ஏடிஎம்கேயோட நாம் அலையன்ஸ் வைக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான வாய்ப்பாக, அதாவது நேச்சுரல் சாய்ஸ் ஆகப்படுகிறது. அங்க பிஜேபி இருக்குங்கிறதையே பிரதானப்படுத்திட்டு அதை ஹைலைட் பண்ணி தாவேகா தனியா நிக்கணும்னு சொல்லி விஜய டோட்டலா தோக்கடிக்கிறதுல முயற்சி பண்ணாதீங்க. அங்க பிஜேபி இருக்குன்னா ஏடிஎம்கே தானே இருக்கு. கரூர் துயர சம்பவம் நடந்த போது நமக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்தவர் எடப்பாடியார். இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல தனிப்பட்ட முறையில தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்குள்ள போயிட வேண்டியதானே. ஒண்ணு, நாம கூட்டணி அமைச்சிருக்கணும், ஆனா நம்மோட ஒத்தரும் வரல. அப்ப நாம ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க வேண்டியதானே. அதுதானே சரியான ஆப்ஷனா இருக்க முடியும். இதை விட்டு தனிச்சுன்னோம்னா எந்த இடத்துலயும் தேர மாட்டோம், தனிச்சுத்தான் நிப்போம். அப்படித்தான் போட்டியிட்டு ஆகணும்னா அது நீங்களாவே போட்டிட்டுக்கங்க. நாங்க கேண்டிடேட்டா நிக்க மாட்டோம். உழைச்சு சம்பாதிச்ச காசை எல்லாம் தோக்கிறதுக்காக யாரும் செலவழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமாக போயிருக்கிறது. அப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த பார்த்து அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, எங்களுடைய மொத்த கருத்தையும் தலைவர்கிட்ட ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள்.
இந்த மீட்டிங் விவகாரம் இன்றைக்கு மெல்ல மெல்ல கசிந்து இப்போது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக மாறிவிட்டது. இல்ல என்னன்னா, தாவேக்காவுடைய கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, மாவட்ட நிலையிலான தலைவர்கள், அவர்களே ஆதவ் அர்ஜுனாவையும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் டோட்டலாக ஓரங்கட்டி விட்டார். அவங்க பேசுறப்பல நீங்க சும்மா இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காரசாரமாகவே நடந்திருக்கிறது. சோ அத்தனை பேரையும் ஓரங்கட்டிட்டு தங்களுடைய குரலை உயர்த்தி பேசி இருக்கிறார்கள். கூட்டணி வைத்தால்தான் நமக்கு நன்மை என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டணி என்பது அதிமுகவுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். சோ இதன் மூலம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிற மனநிலைக்கு விஜய் வந்திருப்பது போல தெரிகிறது. இதற்கு மத்தியில தான் நாளைக்கு சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லியில சிபிஐ அதிகாரிகளை மட்டுமே அவர் சந்திப்பாரா, இல்லாட்டி வேறு சில சந்திப்புகளும் நடக்குமா? அந்த சந்திப்பு நேரடியாக நடக்குமா, இல்லை காணொளி மூலம் நடக்குமா? இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதற்கு மத்தியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் என்னிடம் சொன்னது என்னன்னா, நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து டெல்லி போற பிளைட்ல த்ரிஷா இருந்திருக்கிறார். இதை சிலர் பார்த்திருக்கிறார்கள். இப்ப இது பற்றின இன்டர்பிரிட்டேஷன் எப்படி போகுதுன்னா, திடீரென்று த்ரிஷாவை வர சொல்லி அழைத்திருப்பதாகவும், அதன் பேர்ல த்ரிஷா 2 நாட்களுக்கு முன், அதாவது விஜய் போறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே பயணப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. யார் த்ரிஷா வர சொன்னது நமக்கு தெரியாது. ஆனால் த்ரிஷாவுடைய திடீர் டெல்லி பயணத்துக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அப்படின்னா விஜய் என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான அரசியல் முடிவை விஜய் மேற்கொள்ள வேண்டும், இது போன்ற விஷயங்கள் த்ரிஷாவுக்கு அறிவுறுத்தப்படுமோ, அதற்காகத்தான் த்ரிஷா முன்னதாகவே அழைக்கப்பட்டு இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது. சோ வெள்ளிக்கிழமை நடந்திருக்கிற தாவேக மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு திடீரென்று டெல்லிக்கு கிளம்பி இருக்கக்கூடிய த்ரிஷா, இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக கூட்டணியை நோக்கி நெருங்கி வருகிறார் விஜய் என்று எண்ண தோன்றுகிறது. சோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி எத்தனை தகவல்கள் வந்தாலும் ஒரு விஷயம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற வரை அது சாத்தியமாவதற்கான வாய்ப்பு 50-50 அப்படின்னா நாம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வருவதற்கான சாத்தியம் 50% இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளனவே. எஸ், அதாவது லாட்ரி மார்ட்டினுடைய மகனும் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தங்கள் வீட்டு மருமகனான ஆதவ் அர்ஜுனா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்குள் நுழைந்தது சேவையாற்ற அல்ல. அவர் திமுகவின் ஒரு ஸ்லீப்பர் செல். விஜயையும் அவரது கட்சியையும் வேரோடு அழிப்பதற்கான ஒரு திட்டத்துடன் திமுகவால் அனுப்பப்பட்டுள்ளார். தாவேக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதை தடுத்து அந்த கட்சியை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பதே ஆதவ் அர்ஜுனாவின் முக்கிய வேலை. விஜய்க்கு தவறான தகவல்களை வழங்கி மக்கள் ஆதரவை எதிரணிக்கு சாதகமாக மாற்றும் சதி வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். கட்சியில் உள்ள மற்ற முக்கிய நிர்வாகிகளை ஓரம் கட்டிவிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயலுகிறார். கரூர் துயர சம்பவத்தில் 41 அப்பாவி உயிர்கள் பறிபோன கோர சம்பவத்துக்கு பின்னணியில் சகுனியாக இருந்து காய் நகர்த்தியவர் ஆதவ் அர்ஜுனா தான். சிபிஐ விசாரணையில் அவரது முகத்திரை கிழியும் என்பது உறுதி. அன்று செந்தில் பாலாஜியை டிஎம்கேவுக்கு அழைத்து சென்றதிலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பெரும் பங்கு உண்டு. செல்லும் இடமெல்லாம் தன்னைத்தானே தலைவனாக கட்டமைக்க முயல்வது அவரது வழக்கம். இதை உணர்ந்துதான் திருமாவளவன் அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினார். விஜய் அவர்களுக்கு ஒரு நலம் விரும்பியாக சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் பாதை தெளிவாக இருக்கலாம், ஆனால் பயணிக்க வேண்டிய இடம் வழுக்கலாக இருக்கிறது. கூடவே இருந்து குளிபறிக்கும் துரோக சக்திகளை அடையாளங்காண தவறினால் உங்கள் வெற்றி பாதியிலேயே முடங்கி போகும். காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவுதான் உங்கள் கழகத்தின் எதிர்காலத்தை காக்கும். விழிப்புடன் இருங்கள், வெற்றிக்கான பாதையை சீர் செய்யுங்கள். என் சொந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன், எங்கள் குடும்பத்தை பிரித்தது போல விஜய் குடும்பத்தையும் பிரிக்க சூழ்ச்சி செய்கிறார் ஆதவ் அர்ஜுனா என்று கூறியிருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்.
அதாவது மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின், மார்ட்டின் அவர்களுடைய மருமகன், தங்களுடைய சொந்த வீட்டு மருமகன் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல 3 முக்கியமான டேக்அவே இருக்கு. ஒன்னு, டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனா. இன்னொன்னு, தனிச்சு போட்டிட்டாலே ஜெயிச்சிடலாம் கொம்பு சீவி உங்க கட்சியோட எந்த கட்சியும் கூட்டணி வைக்க விடாமல் ஆக்கி உங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துறதோட டிஎம்கேயை ஜெயிக்க வைக்கிறது. இதற்கான முயற்சியைத்தான் தாவேகாவில் இருந்து கொண்டு ஆதவ் அர்ஜுனா செய்து வருகிறார் அப்படிங்கறத சார்லஸ் மார்ட்டின் சுட்டி காட்டி இருக்கிறார். இன்னொன்னையும் நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆதவ் அர்ஜுனா கடந்த காலங்களில் சபரீசனுடன் இணைந்து பணியாற்றியது. இதை யாரும் மறந்து விடக்கூடாது. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் தாவேகாவுக்கு விசுவாசமாக இருக்கிறார், அது கேள்விக்குரியது. இப்ப தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கே ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் மீது சந்தேகம் எழ ஆரம்பித்திருக்கிறது. நாம கேள்விப்படுறது என்னன்னா, இப்போ நேற்றைக்கு நடந்த இந்த மாவட்ட நிர்வாகிகள் நிலையிலான கூட்டத்திலே அது வெளிப்பட்டதாக உணர்கிறோம். இதெல்லாம் முக்கியமான டேக்அவேஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேக்அவே, எப்படி எங்கள் குடும்பத்தை பிரித்தாரோ அது போலவே விஜய் உங்கள் குடும்பத்தையும் பிரிக்க பார்க்கிறார் ஆதவ் அர்ஜுனா என்று சார்லஸ் மார்ட்டின் சுட்டி காட்டுகிறார். சோ மார்ட்டின் குடும்பத்தை பிரித்தவரும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு புதிய தகவலை சார்லஸ் மார்ட்டின் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதுல இருந்து அவரது குடும்பத்துக்குள்ளேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது தெரிய வந்தாச்சு. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விதமான தகவல் எல்லாம் சார்ல்ஸ் மார்ட்டினுடைய அந்த பேட்டி தொடர்பான தகவல் எல்லாம் என்னைக்கு வெளியில வருது அப்படின்னா, அதுவும் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்த நேற்றைக்கு வந்திருக்கிறது. சோ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிர்வாகிகள் கூட்டம் நேற்றைக்கு நடக்கிறது, வெள்ளிக்கிழமை. அதே நேற்றைக்கு தான் த்ரிஷா அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறார். அதே நேற்றைக்கு தான் ஆதவ் அர்ஜுனாவை குறிவைத்து சார்ல்ஸ் மார்ட்டின் முக்கியமான தகவலை ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டியாக வழங்கியிருக்கிறார். எல்லாம் ஒரே நாள்ல வருது. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்டம் கட்டுறாங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தாவேகாவுக்குள்ள ஏடிஎம்கே கூட்டணிக்குள் தாவேகா போக கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க 2 பேர் தான். ஒருவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்னொருவர் ஆதவ் அர்ஜுனா. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட ஏற்கனவே சிபிஐ குறி வச்சாச்சு. இனிமேல் அவரை சிபிஐ பார்த்துப்பாங்க. ஆதவ் அர்ஜுனாவை அவரது குடும்பத்தினரே குறிவைத்து இருக்கிறார்கள். இனி சார்ல்ஸ் மார்ட்டின் பார்த்துக் கொள்வார். அப்பனா இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ரொம்ப ஈஸியா வர முடியும். அதிமுகவுடனான கூட்டணிக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் குறிவைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா தாவேகா வேறு பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டது. ஒரு சில நாட்களில் திருப்பு முனையான அறிவிப்பு வெளியாகும். இதை எல்லோரும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகாரபூர்வமா எதுவும் சொல்லாத நிலையில நானா எதையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் இவ்வளவு பில்டப் கொடுத்து சொல்றதுல உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். பார்க்கலாம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.